சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவு வியாழக்கிழமைக்கான திருக்குறளோட பதிவு. அதாவது நிறைய பேர் இப்போதைய காலத்தில் செஞ்சுட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ஐஸ்வர்யா ராய் மாதிரி வெள்ளையாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய ஃபேஸ் க்ரீமை அவங்க மூஞ்சில போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய விளைவு நடக்குது. அதாவது நிறைய பேர் வெள்ளையும் ஆகுறாங்க. ஆனால் அதோட சேர்த்து கேன்சர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோயான புற்றுநோயும் நமக்கு பாதிக்கப்படுது. என்னது கேன்சர் வருமா? இது என்னம்மா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல மெலனின் இருக்கிறது தான் நம்மளை கருப்பாக காட்டுது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த ஃபேஸ் க்ரீம் நீங்கள் போடும்போது அந்த மெலனினோட அளவு கம்மியாகி தான் நீங்கள் வெள்ளையாகிறீங்க. இப்படி வெள்ளையாகிறதுனால நீங்கள் உங்களுக்கு என்னம்மா இருக்குது, நம்ம வெள்ளையாகிறது நல்லது தானே, நம்மளும் அழகாக பர்சனாலிட்டியாக தெரியும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த மெலனின் அப்படின்ற நிலைமை மட்டும்தான் நம்ம உடம்புல கேன்சர் வர்றதுக்கான எல்லா பாதிப்பையும் தீர்த்து வச்சு கேன்சரே இல்லாமல் நம்ம உடம்பு பார்க்குறது இந்த மெலனின் மட்டும்தான். இந்த மெலனினே அழிச்சிட்டிங்கன்னா அந்த கேன்சர் உங்களுக்கு தானாக வந்துடும். அந்த கேன்சர் எதிர்க்க மெலனின் அந்த உடம்புல இல்லைன்னா அதனால நிறைய பேர் உயிர்வாய்வு அந்த நோயால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து கூட போகிறாங்க. என்னம்மா ஒரு ஃபேஸ் க்ரீம் போட்டால் இந்த அளவுக்கு கூட போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணம் இந்த ஃபேஸ் க்ரீம் தான். அதனால யாரையும் ஃபேஸ் க்ரீம் போட வேணான்னு சொல்லலை, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற அதே தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. வெறும் ஆட்ல வெள்ளையாகிறோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் காட்டுற அந்த விளம்பரத்தை மட்டும் பார்த்துட்டு அந்த க்ரீமை வாங்கி நம்ம போடுறோம். ஆனால் அதனால என்னென்ன விளைவுகள்லாம் வருது நம்ம பார்க்கவே இல்லை. அதனால எந்த ஒரு பொருளை யார் யார் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் பார்க்காம அந்த பொருளோட உண்மையான நிலை என்ன, இதனால என்ன நன்மைகள் இருக்குது, இதனால என்ன தீமைகள் இருக்குன்னு பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. இதனால ஏற்படுற நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருந்தால் அந்த பொருளை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் திஷா திருவைராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் 8ஆம் பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.